ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்க மாநகராட்சி முன் வந்திருக்கிறது. இது குறித்து சென்னை மக்களினுடைய பார்வை என்ன? வாய்ஸ் ஆஃப் பீப்புள் பகுதியில் பார்க்கலாம். தனியார் கொடுத்தா நல்லா சுத்தமாக இருக்கும். கவர்மெண்ட் ஊழியெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க டைட் பண்ணணும், கொஞ்சம் மெத்தனமாக இருக்காங்க. ஆனால் தனியார் குடும்பம் சேலரி கொஞ்சம் பார்த்து ஏற்றி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல இது பண்ணுவாங்க. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் ரொம்ப சிறப்பாகவே வேலை பார்க்காங்க. ஆனால் அதெல்லாம் கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறது தான் மக்களுக்கு வந்து ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்துது. கான்ட்ராக்டில் 10,000 12,000 சம்பளத்தை கொடுத்துட்டு மக்களுக்கு 8 மணி நேரம் வேலையை வாங்கி மக்களோட உழைப்பை தான் சுரண்டுறது இந்த கவர்மெண்ட் எடுத்து இதை வந்து நல்லபடியாக நடத்தி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்து கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுத்து மக்களை வந்து கொஞ்சம் நல்வழிப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தனியாரில் வந்து வேலை செய்கிறவங்க ஒரு பயம் உண்டாகும். நமக்கு சூப்பர்வைசர் இருக்கார், நமக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கார் அப்படின்னு பயந்து வேலை செய்வாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க பயந்து செஞ்சால் கூட அவங்க போன பிறகு அதை அசால்ட் ஆயிடுவாங்க. ஈவினிங் அதை சரியாக பராமரித்து பார்க்க மாட்டாங்க. அதனால் ப்ரைவேட்டில் கொடுக்குறது என்னை பொறுத்தளவில் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கார்ப்பரேட்டுன்னு சொல்லிட்டு இந்த பழைய ஓனெக்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் சில பேர் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதே இல்லை, சில பேர் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அது இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் தூய்மை பணியாளர்கள்ன்றது கவர்மெண்ட் சார்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க குடும்பம் சார்ந்து இருக்கவங்கலாம் இந்த இதுலேயே ஃபீல்டுலேயே இருந்திருக்காங்க. அவங்கள வந்து சராசரி மனுஷால பார்த்தா போதும். அவங்க வேலைக்காரங்கன்னா அவங்க அடிமையாக நடத்தாமல் ஈக்குவலாக நடத்தா போதும். அவங்களுக்கும் உணர்வு இருக்கும். அவங்கள பார்த்து ஒதுங்கி போகாமல் அவங்கள பார்த்து ஷேக்கின் பண்ணி பெருமைப்படுத்தினாவே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வேலை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக செய்வாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.